நரேஷ்குமார், தேர்தல் களத்திலிருந்து விலகுவதற்கு காரணங்களை தேடி இப்படியெல்லாம் ஒரு 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 ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குதா தாவைக்கா தரப்புல? சார், தேர்தல் களத்திலிருந்து விஜய் அவர்களை அப்புறப்படுத்துறதுக்காக திமுகவால் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணி மறுபடியும் இன்னொரு சம்பவத்தில் ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர் உடஞ்சி போயிடுவார். ஏன்னா கரூர் விஷயத்திலேயே அதற்கு பிறகு எத்தனை துயரங்களை அவங்க தாண்டி வந்தாங்க அப்படின்றத வெளிப்படையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அறிக்கைகளாக ஒரு கூட்டம் நடக்கும்போது சொல்கிறாங்க, தலைக்கவசம் அணியாமல் வண்டியில் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயதானவர்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேலூரில் கூட்டத்தில் அவர் தெளிவாக சொன்னார், நான் இங்கேருந்து சென்னை வரைக்கும் சாலை மார்க்கமாக போகணும், பின்தொடராதிங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் பின்தொடர்ந்து இவங்க கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வருது. கூட்டிகிட்டுலாம் வரல, சாலை ஓரமாக அந்த பக்கமாக போகிறவங்க கூட விஜய் போகிறான்னு தெரிஞ்சதுன்னா பின்னாடி வந்துடுறாங்க. அது வரக்கூடாதுன்றதை அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? இல்ல இப்ப உங்க கட்சியிலே ஒரு தொண்டர் படை இல்ல ஒரு ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு படை அப்படிங்கிறது ஏன் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அந்த தொண்டர் அணியை வச்சுதான் வேலூர்ல நடந்த கூட்டமும் நாங்க தான் அங்க இருந்தோம். அந்த வேலூர்ல நடந்த கூட்டமும் அந்த அளவுக்கு நம்ம செக்யூர்டா பண்ணோம். சோ ஒரு சேஃபா பண்ண முடிஞ்சது. ஆனா கட்டுக்கடங்காம ஒரு கூட்டம் வருது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எண்ணிக்கை நம்மளால கணிக்க கூட முடியல அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கட்சியில இருக்கக்கூடிய, அதுவும் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டர் அணியால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், காவல்துறையால பண்ண முடியாத விஷயத்தை அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு கை கழுவுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கக்கூடிய எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு, அதுவுமே குறைபாடுகளா இருக்கு, வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு குறைபாடாக இருக்கு. நம்ம அவர் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணப்போ அந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு பேரிகேட் போட்டு அது ஒரு பக்கம் பிளாக் பண்ணி ரொம்ப கிளியர் பண்ணி வச்சிருந்தது நம்ம பார்த்தோம். அதே குளத்தூர்ல பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குளத்தூர்ல எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம்னா, அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஏன்னா கரூர்ல அதே மாதிரியான விஷுவல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அந்த அலை அப்படி அடிச்சுக்கிட்டு போற மாதிரி அந்த மக்கள் கூட்டம் இங்கேயும் அங்கேயும் அலமோதுறது, அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஏன்டா இப்படி பண்ணணுமா அப்படின்ற ஒரு யோசனை கூட நம்மளுக்கு வந்தது. அப்போ பேசக்கூடிய அவருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எவ்வளவு அவதூறுகள் அவர் மேல, எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் அவர் மேல திணிக்கப்பட்டது. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு நிக்கிறாரு. அந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை அவங்க ஆரம்பத்துல இருந்து கேட்கறாங்க. முதல்வர் அவர்கள் போறாரு. முதல்வர் அவர்கள் போகும்போது அங்க ரொம்ப வெளிப்பட நம்ம பாக்குறோம், அவ்வளவு காவல்துறை நிக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, வண்டி கிட்ட யாரையும் விடல. ஒண்ணு அங்க கூட்டம் வரல, இல்லன்னா காவல்துறை அதிகமா இருந்திருக்கு. இங்க காவல்துறையினரே பார்க்க முடியலன்னு தான் குற்றச்சாட்டு. இன்னொன்னு அண்ணா சொன்னாரு, இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கும். ஸ்டாலினுடைய காவல்துறைன்னு சொல்றீங்க, இப்ப திரு ஸ்டாலினை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் நினைக்கக்கூடிய காவல்துறையா தான் இருந்திருக்கும். ஆனா ஸ்டாலினை விட அதிகமா எடப்பாடி பழனிசாமி ஊரூரா போய் பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கு அந்த முடக்குதல் முயற்சி இல்ல, உங்களுக்கு மட்டும் இருக்குன்னா அது என்ன? இல்ல, அதுல 2 வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு இது தானா தன்னெழுச்சியா மக்களா எழுந்து வர கூட்டம், அது அவங்க கூட்டி வர கூட்டம். அது அந்த எழுச்சி அங்க இருக்காது. அவங்க கூட்டி வந்தாங்க அப்படின்னா அது ஆர்கனைஸ்டா இப்படி நிக்கணும்னு சொல்லி கொடுத்து நிக்க வச்சாங்கன்னா அப்படியே நிற்கும், அவ்வளவுதான். அதுல ஒரு ஆரவாரம் இருக்காது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்காது, நிற்கும். யார் கூட்டம் வந்தாலும் அவங்க திரும்ப கூட்டு போயிடுவாங்களான்னு பார்க்கும், அவ்வளவுதான். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், எண்ணி கொடுக்கறதெல்லாம் பார்த்துருக்கோம், வண்டி கட்டி கூட்டி வரதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்க எங்கேயாவது வண்டி கட்டி கூட்டு வந்து பார்த்துருக்கோமா? அவங்களா அவங்களுடைய சொந்த வண்டிகள்ல வராங்க, தன்னெழுச்சியா வராங்க. இன்னொன்று, மக்கள் யாரும் இன்னைக்கு அரசியல் கூட்டங்களை இந்த அளவுக்கு விரும்பி பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவானதுக்கு காரணம் தாவேக்கா. விஜய் அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க நிறைய இளைஞர்கள். அரசியலா அப்படின்னு தள்ளி போயிருந்த இடத்துல இன்னைக்கு வர்றாங்க. நான் என்ன தேர்தல் வந்துருச்சு, அதுதான் தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல எல்லாமே போயிடுச்சு, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சூளுரைத்தார்கள் உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற சமயத்தில் அவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இருந்தாரு. வெளியே வரும்போது அந்த கார் மேல நின்று எல்லாருக்கும் கை காட்டி இப்பயே அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒண்ணுமே நடக்கலையே, மறுபடியும் திமுக மேல பழி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இது என்ன கணக்கு? இல்ல, இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க சொன்னதுதான் அதான் சொல்றேன். இப்ப அதிகாரிகள் வழக்கமா மேக்சிமம் இந்த பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே மாத்துவாங்க, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே மாத்துவாங்க. இங்க பெருவாரியாக மாத்திர மாதிரியே தெரியல. சில அதிகாரிகள் மட்டும் கண்துடைப்புக்கு மாத்திர மாதிரி இருக்கு. சில அதிகாரிகள் அவங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதே செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க கையில கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டோம், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் எங்களோட குற்றச்சாட்டு. அதான் தேர்தல் ஆணையர்கிட்ட சொல்லியிருக்காங்க, மாற்றம் பண்ணுங்க. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குதா? வேடிக்கை பாக்குது, அதுதான் நம்ம பாக்குறோம். அதே சொல்றேன், விஜய் அவர்கள் மேல இப்ப வழக்கு பதிவு பண்ணாங்க. எந்த அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து நீங்க கேக்குறது, இந்த ஒரு நாள் விட்டு 2வது நாள் ஏன் பிரச்சாரம் பண்ணல அப்படின்ட்டு. பெரம்பூர்ல அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் திருச்சியில் வச்சிருக்காரு. ஸோ அடுத்த அங்க பிளான் பண்ணிருக்கலாம். இந்த பர்மிஷன் இந்த பிட்வீன் 2 நாள்ல
பெரம்பூர்ல இந்த குளத்தூர்ல நடந்த இந்த விஷயத்துக்கே வந்து நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இன்னும் மேலும் இன்னொரு இடத்துல இதே மாதிரி போய் ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. பார்த்தா நீங்க தமிழ்நாட்டுல எந்த பகுதிக்கும் போவே முடியாதுங்க. அப்படி நடக்கக்கூடிய நிர்வாகத்தை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறமே, அப்படி நடத்த ஆட்சி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறமே. ஆட்சியே இல்லங்க. இப்ப தேர்தல் ஆணையம் அரசாங்கம் தான். அப்ப தேர்தல் ஆணையமும் இங்க வந்து சரியா செயல்படலன்றது எங்களோட குற்றச்சாட்டு. அப்ப எல்லார் மேலயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தா நீங்க எப்படி அதை சரி பண்ண போறீங்க? அதை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளார உங்களால இந்த கண்ட்ரோல இந்த ஒரு தெருக்குள்ளார இந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணலாம். அது ஏற்கனவே பண்ணிருக்காங்க. நம்ம எங்க ஆர்ப்பாட்டம்னா சென்னையில் நடந்தப்போ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. பேரிகேட் போட்டு எல்லா இடங்களையும் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி அதை வழிமாற்றி விட்டு அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்னு தான் கேள்வி. சரி, நேத்து வில்லிவாக்கத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. உடனே ஸ்டாலின் என்ன எங்களை பார்த்து பயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி அசம்பாவிதம் பண்ணிட்டாங்க. அது நடக்கக்கூடாது. அது நம்ம யாரும் அதை வந்து ஆதரிச்சு பேசல. உடனே ஸ்டாலின் எங்களை பார்த்து பயமா, நாங்க இறங்கினா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு. அப்ப எதா இருந்தாலும் நீங்க உடனே உங்களுடைய எதிரியா திமுக கட்டமைக்கிறதா உங்களுடைய முதன்மையான நோக்கமா இருக்குதா? முட்டுக்கட்டை போடுறது வந்து திமுக இருக்கு. எல்லா இடங்கள்லயும் முட்டுக்கட்டை போடுறாங்க. இந்த விஷயத்துல அண்ணன் கூட ஒரு கான்ட்ரவர்சி சூப்பரா சொன்னாரு. அது எப்படி அவருக்கு மேபி அண்ணனுக்கு வந்து சோர்ஸ் இருந்திருக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல காவல்துறையில அந்த போட்டோஸ் எல்லாம் டிபி எல்லாம் சொல்றாரு. அது எப்படின்னு தெரியல. ஆனா இங்க சொல்றது மூலமா அதுதான் உண்மைன்ற மாதிரி அது பரப்பப்படும். அதுதான் வந்து எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அது உண்மையானது தெரியல, இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல. அண்ணன் சோர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இவங்க கட்சியில இருந்து ஆள் இவங்க செட் பண்ணி இவங்களே பாட்டில் வீச வச்சு அவங்களை இவங்களே பிடிச்சி கொடுத்து, எப்படி புரியல எனக்கு. அதுவும் வீசப்பட்ட பாட்டில் முழு பாட்டிலாம் கிடையாது, உடைத்து நொறுக்கப்பட்ட கண்ணாடி துகள்களை வீசியிருக்காங்க. அதற்கு காரணம் அது எங்க வருதுன்னு தெரியக்கூடாது, மேலப்பட்ட அடிபடணும். இதுதான் அதை வீசப்பட்டதுக்கான காரணம். அதை உடனே கண்டுபிடிச்சு அங்கிருந்து சிசிடிவி கேமரா எடுத்து அந்த ப்ரூஃபோட காவல்துறை கிட்ட நடவடிக்கை எடுக்கணும் அங்கே கேட்கறாங்க. இது நடத்தக்கூடியது திமுக அப்படின்றத அவங்க அரசியல் நெரேட்டிவா வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா ஆதாரம் இருக்கு. நான் அதான் சொல்றேன், அது யாரோ ஒருத்தர் எரிஞ்சிட்டாரு, அது நடக்கக்கூடாது. அந்த குற்றவாளி உடனே திமுக தான், அது ஸ்டாலின் தான், திமுக தான் இப்படி எங்களை முடக்குது, சதி செய்து நாங்க இறங்கினா அவ்வளவுதான் நீங்க அப்படின்னு உடனே அந்த முடிவுக்கே வரீங்க. மக்கள் ஆதரவு பேராதரவு தாவேக்காக இருக்கிறத பொறுக்க முடியாமல் திமுக செய்யக்கூடிய ஏன் திமுக தான் செய்திருக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்தீங்க? அது மட்டும் தான் நான் கேட்கிறேன். திமுக தான் இங்க பிரதானமா ஆட்சியில் இருக்கு, அவங்க அதிகாரத்துல இருக்காங்க. நான் ஒரு பேச்சு கேட்கிறேன். அதிமுக செஞ்சிருக்கலாம், இல்ல வேற யாராவது செஞ்சிருக்கலாம். நான் தனிப்பட்ட யாரையும் சொல்லல, யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம், எந்த கட்சி வேணாலும், எல்லாரும் உங்களுக்கு போட்டியாளர்கள் தானே. அதுக்கு பதில் அண்ணன் கூட சொல்லியிருந்தாரு, திமுக ரவுடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான் அப்படின்னு ஐயாவும் சொன்னாரு. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம். அதனாலதான் கொடுத்திருப்பாங்க. இப்ப பிரகாஷ் சொல்றது நேத்தே கணிச்சு ஆதரவு சொல்றாரு. கணிச்சு சொல்லலன்னு சொல்ல, அது இவர் சொன்ன உண்மையை அவர் முன்னாடியே உணர்ந்திருப்பாரு நான் சொல்றேன். அதனால இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதா இருந்தாலும் திமுக தான் உங்களுடைய எதிரி, நீங்க கட்டமைக்கல. இயல்பாவே அது நடக்குது, அது செய்யறாங்க. அதுதான் நாங்க உண்மையை எடுத்து வைக்கிற முன்னாடி. சரி வரேன். மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த மாதிரி எப்பவுமே திமுக மேல ஒரு பழி சொல்லிக்கிட்டே இருந்தா அது காரணமா மக்கள் அதை நினைக்க மாட்டாங்களா? அது உங்களுக்கு பாதிப்பா போய் முடியாதா? அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ அண்ணன் ஜுபேர் அண்ணன் கேட்டாரு, அவர் வந்து திமுகவை திட்டி மட்டுமே பிரச்சாரம் பண்றாரு, தொகுதியை பத்தி பேசல அப்படின்னாரு. இது ஆரம்பம் தான். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கட்சியும் ஒரு வேட்பாளர்களும் ஒரு விதமா ஓட்டு கேட்பாங்க. சிலர் தோசை சுடுவாங்க, சிலர் வந்து பரோட்டா போடுவாங்க, சிலர் துணி துவைச்சு ஓட்டு கேட்பாங்க. இவர் திமுகவை துவைச்சு ஓட்டு கேட்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் எதுவுமே சுடாமல கேட்டிருக்காரு, ஏதாவது சொல்லணும்ல. இல்ல அது லாஜிக்கான கேள்விதானே. இல்ல அதான் சொல்றேன், இந்த சிக்கல் இருக்கு, இந்த சிக்கல் இருக்குன்னு சொன்னா ஒரு வேட்பாளர் அவருக்கு தானே நல்லது. ஒருவருக்கும் ஒரு விதம் இருக்கு. அந்த மக்களை எப்படி கவரணும், அந்த வாக்கு எப்படி கவரணும், மக்கள் பிரச்சனை எப்ப பேசணும் எப்படி பேசணும்ன்றத ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்க செய்வாங்க. இப்பதான் ஆரம்பம் நான் சொன்னேன், அதை கண்டிப்பா பேசதான் போறாரு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை அங்க பேசுறாரு, எல்லா இடங்களையும் பேசிட்டு தான் இருக்காரு. பேசின எல்லா விஷயத்துக்கும் பதில் வந்ததான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டிய டிஜிபி ஒன்னு இருந்த டிஜிபி இல்ல. அது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் போடணும்னு தெரியல. இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அதையும் தூக்கி அப்படியே விட்டாச்சு. ஆனா காவல்துறை இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? டிஜிபி கண்ட்ரோல்ல, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்கணும். டிஜிபியே பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்கீங்க, இன்னும் அதுக்கும் போடல. அது எப்போ விடிவு காலம் வரும்னு தெரியல. போன வருடம் மட்டும் இந்த ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் 194 கொலைகள் நடந்திருக்கு. 194 கொலைகள். அது வந்து தனிப்பட்ட கொலைகள் எல்லாமே சேர்த்துதான். ஆனா எவ்வளவு இடங்கள்ல இந்த போதையால இந்த கலவரங்கள், இந்த கொலைகள் நடக்குது. இந்த போதையை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இந்த ஆட்சி தவறிச்சா இல்லையா? இது ஒரு காரணம். இன்னொன்னு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத விஷயத்தை யாரும் பேசல. எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் தான். நீங்களும் பேசியிருக்கோம், நானும் பேசியிருக்கோம். 2 வயது குழந்தைய வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்றாருன்னா அவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும், அவர் எந்த போதைக்கு அடிமை இருப்பாருன்றதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. உளவியல் ரீதியா இங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணுன்ற ஆட்சியாளர்கள்
அதை வந்து கண்டுக்கல. அதை எல்லாருமே பேசுறாங்க. இல்லாத பிரச்சனைகளை கட்டுப்பா இல்ல நான் என்ன சொல்ல, இப்ப நீங்க சொல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு, போதை பழக்க வழக்கங்கள், சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஒரு எதிர்க்கட்சி அதை பண்ணணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை தாண்டி இதை எங்க வேணாலும் அவர் பேசலாம். பெரம்பூர்ல என்ன சிக்கல்னு சொன்னா தானே பெரம்பூர் சட்டமன்ற வேட்பாளருக்கு ஒரு அழகு. இப்ப திருச்சி கிழக்குக்கு போறாருன்னா அங்க என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பேசினா தானே அழகு. இதே பெண்கள் பாதுகாப்பு இல்ல, போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அவர் கட்சி தொடங்கின எல்லா கூட்டங்களையும் பேசுறாரு. பெரம்பூர்லயும் அதான் பேசுறாருன்னா அப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப அதை நம்புறதா வேணாமா? இல்ல ஒண்ணுமே தெரியல. ஒரு 50 வயது ஆயிருக்கு, இத்தனை வருடங்களா ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்காரு, இத்தனை அனுபவங்கள் இருக்கு, பேசுறாரு. இருங்கண்ணா, அதாவது பெரம்பூர் தொகுதியை பத்தி தெரியாம, அந்த மக்களை பத்தி தெரியாம, அங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தெரியாம அங்க போட்டிடுறதுக்கு வந்துட்டாருன்னு சொல்றதுதான் வந்து நகைப்பா இருக்கு. அதான் சொல்றேன், ஒரே நாள்ல என்னென்ன பேசணும் நம்ம தான் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். அப்போ அதாவது ஒவ்வொருத்தரும் எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் அவர் பேசிடணுமா? அவர் நினைக்கிறாருங்க, அவர் அந்த தொகுதியில வெற்றி பெறணும்னு நிக்கிறாரு. யாரும் வந்து ஒண்ணுமே பேசாம இங்க வாக்கு வாங்கிட முடியும் நினைக்கல. அவர் அங்க பேசுவாரு, அதற்கான கால சூழல் அமையும் சொல்றேன். இன்னொன்னு ஒரு லெட்டர் அது டிராஃப்ட்ல தான் இருக்கு, இன்னும் கூட அனுப்பலன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மெசேஜ் வந்தது, அனுப்பல, டிராஃப்ட்ல இருந்தது, ஒரு குரூப்ல ஷேர் ஆயிருக்கு, அது வந்து வெளியே வந்துருச்சு. கிளரிக்கல் மெசேஜ் தான். அந்த ராகுல் காந்தியா ராஜீவ் காந்தியான்ற ஒரு கிளரிக்கல் மெசேஜ் மாதிரி தான் இதுவும். ஆனா அதை இவ்வளவு பெருசா எடுத்து விவாதிக்கணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இல்ல அதை யாரும் விவாதம் பண்ணல, அதை மேற்கோள் அதுதான் சொல்றேன். பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒரு கிளரிக்கல் மெசேஜ் அது மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு போலாம். அதை ஒப்பிட்டு ஒரு தலைவருக்கு இந்த தகுதி இல்ல, இவருக்கு தெரியாது எதுவுமே அப்படின்னு சொல்றது அதிகமா யாரும் இங்க பேசல. அந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது, அதுக்காக நான் சொன்னேன். ஓகே, திரு மாற்று சக்தியா இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க 75 வருஷம் இந்த அனுபவமான இந்த கட்சி நான் பேசுறேன். 75 வருஷம் அனுபவமான இந்த கட்சி நடத்ததுலயே ஆட்சி இவ்வளவு மோசமா எல்லாம் அவங்க நடத்திட மாட்டாங்க, சரிங்களா? எனக்கு 75 வருஷம் அனுபவம் இருக்கிற கட்சியில தான் கூட்டத்தை நடத்த முடியல. 2000 பேர் இருக்கக்கூடிய தெரியல, 8 கோடி மக்கள், நீங்க யாரோ ஒருத்தவங்க பேசுங்க. 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 2000 பேரை வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உங்களால முடியல. 2000 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு முடியல. எங்க இந்த காவல்துறையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப யார் காவல்துறை இருக்கா? நான் இப்ப சொல்றேன், முடியல. உங்களுக்கு தெரியல, இப்ப யார் தெரியல. 2000 பேருக்கு கூட்டத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் பாண்டிச்சேரியில யாரோட கவர்மெண்ட் இருக்கு? பாண்டிச்சேரியில கவர்மெண்ட் இருக்குது, பாஜகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட். நாராயணசாமி, ரங்கசாமி உங்க நண்பர் தானே? விஜய்க்கு நண்பர் தானே? ஏன் 3 ரோட் ஷோ உங்களுக்கு கேன்சல் பண்ணாங்க? ரோட் ஷோக்கு அங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க சார். அதுக்கு மட்டும் நீங்க அங்க பேசுவாங்க சார். நீங்க இங்க இருக்க பிரச்சனைகளை பேசுங்க, வேற ஒரு மாநிலத்துல வேற ஒரு அரசாங்க பிரச்சனைகளை பேசுங்க. நீங்க இப்படி சொல்றீங்களா? அங்க எஸ்கார்ட் பண்ணி கூட்டி போனாங்களே சார், அழகா பாண்டிச்சேரி பார்ட்ல இருந்து இடம் நடக்கிற இடம் வரைக்கும் எஸ்கார்ட் பண்ணி கூட்டி போனாங்களே பெர்மிஷன் சார். 5000 பேர் ரோட்ல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த ரோட்ல கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, ஏன் முடியலன்னு கேக்குறேன். அங்கேயே என்னங்க நடந்துச்சு? ஏன் முடியலன்னு கேக்குறேன். எங்க கொடுக்காம இருக்காங்க? எங்க போக இருக்கீங்க? தமிழ்நாட்டுல வேற இடத்துல நிகழ்ச்சி நடத்தல நீங்க சார்? எல்லா இடத்துலயும் தான் இருக்கீங்க. பின்னாடி வர வண்டியில விஜய் அவர்கள் வண்டி நிறுத்தி இறங்கி நீங்க பின்னாடி போங்க, நீங்க யாரும் வராதீங்க, டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவரு விஜய் பண்ண வேண்டாங்க, தொண்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன், விஜய் பண்ண வேண்டாம், தொண்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நிறுத்தி அங்க சம்பிக்கணும். விஜய் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பாண்டிச்சேரியில நடக்கிறப்ப அரசாங்கம் உங்களுக்கு முடக்குதா? இப்ப தேர்தல் ஆணையத்தை நோக்கி உங்களால கேள்வி கேட்க முடியல. அதுக்கும் திமுக தான் காரணம். திரும்ப திமுக அப்ளை பண்ற விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து ஒரு கட்டமைப்பை ஒண்ணு உருவாக்காம வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பிரச்சார களம்ங்கிறது வேறு தளங்களுக்கு போயிருச்சு. அன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்லாத காலங்கள்ல ஊருக்கு மக்களை போய் சந்திச்சு பிரச்சாரம் விடிய தீப்பந்தங்களை ஏந்தி மைக் செட் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு பிரச்சார களம்ங்கிறது இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பிரச்சாரத்துக்கு போறதே உங்க ஸ்ட்ரென்த் கட்டறதுக்கு தான் போறீங்க. இப்ப எங்களுக்கு இவ்வளவு கிரௌட் பாத்தீங்களா? பிரச்சனையே கூட்டத்துக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வராதீங்கன்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சி பிரச்சனை வருது. வேற கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சி காட்டுங்க. நான் வேற இங்க காசு கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க சார். நான் கூட்டத்துக்கு போட்டி போட்டு கூட்டி வர வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அவங்க வராதீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல உங்களுக்கு தான் தன்னெழுச்சியா வருது. ஏகப்பட்ட கூட்டம் சேருது. நாங்க காசு கொடுக்காம கூடுறோம்ங்கறீங்க. அது நீங்கள் முறைப்படுத்துங்க, அரசாங்கம் முறைப்படுத்த முடியாத பட்சத்துக்கு வேறு தளங்கள்ல இருந்து பிரச்சாரத்தை தொடங்குங்கன்ற. வேறு தளங்களையும் நாங்க பயன்படுத்திக்கிறோம். எங்களை மக்களை சந்திக்க விடுங்க, மக்களை எங்களை சந்திக்க விடுங்க. யாருங்க அவங்களை பிடிச்சு வச்சிருக்கா? பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் தவிர மற்ற நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒரு வேட்புமனு பேசலையா? எது பிரச்சனை இல்லையா சார்? பிரச்சனை இருக்கு. செப்டம்பர் 27, 2025 அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு 7 மணிக்கு காவல்துறை அந்த ரவுண்டானால இருந்து பிரமாதமா எங்களை அழைச்சிட்டு வந்து நன்றி சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் ஒரு அதே இடத்துல தான் காவல்துறை இருக்கீங்களான்னு கேட்டாரு. அப்ப அது வந்து திமுக கவர்மெண்ட் தானே. இது வந்து தேர்தல்
கமிஷன் ஆளு கட்டுப்பாட்டுல இருக்கிற போலீஸை வந்து திட்டுறதுக்கு இது இல்ல. ஆனா அங்க வந்து பாராட்டி இருக்கீங்க, நீங்க அதை புரிஞ்சுங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.